வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: ஹோமியோபதி மற்றும் இந்திய மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையிலும் நீட் தேர்வை அறிமுகப்படுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்ட குறைப்பு பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஹோமியோபதி மற்றும் பல்வேறு இந்திய மருத்துவம் குறித்த இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக மாணவர்களை தேர்ந்தெடுக்க வகை செய்யும் மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே மாநிலங்களவையில் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. இதையடுத்து இம்மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய மசோதா மற்றும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதா ஆகிய இரு மசோதாக்களும் தரமான சிகிச்சை மற்றும் மருத்துவ நிபுணர்களை உறுதிப்படுத்த வகை செய்கிறது. ஹோமியோபதி ஆணையத்தில் ஹோமியோபதி கல்வி வாரிய தலைவர் உட்பட 20 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். அதேபோன்று இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தில் ஆயுர்வேதம், யுனானி, சித்தா உள்ளிட்ட வாரியங்களின் தலைவர்கள் உட்பட 29 பேர் இடம்பெறுவார்கள். ஹோமியோபதி மற்றும் இந்திய மருத்துவ முறைக்கு ஆலோசனை வழங்கும் கவுன்சில் ஒன்றை உருவாக்கவும் இந்த இரு மசோதாக்களும் வகை செய்வதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு அதிகாரமளித்தல், விலை உத்தரவாதத்தின் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு மற்றும் பண்ணை சேவைகள் மசோதாவும் நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை தாக்கல் செய்து வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பேசினார். விவசாயிகள் தடையற்ற வர்த்தகத்தில் ஈடுபட இம்மசோதா வகை செய்கிறது என்று கூறினார். விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்தாலும் பெரும்பாலான விவசாயிகள் பலனடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். எனவே விவசாய சந்தைகளை தவிர்த்து வேறு இடங்களில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறிய அமைச்சர், இதனால் விவசாயிகள் பலனடைவார்கள் என்று கூறினார். இருப்பினும் குறைந்தபட்ச ஆதார விலை முறையும் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாக காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார். இருப்பினும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இப்பிரச்சினை குறித்து பேசிய அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன், இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர்களை தேர்வு செய்ய நடத்தப்படும் இத்தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாது என்ற அச்சம் காரணமாக தமிழ்நாட்டில் மதுரை, நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் சமீபத்தில் 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதே பிரச்சினையை வலியுறுத்தி மக்களவையில் திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை துணைத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றபோது எதிர்க்கட்சிகள் தங்களது வேட்பாளரான ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சியைச் சேர்ந்த திரு மனோஜ் ஜாவை வலியுறுத்தவில்லை. இதனால் ஹரிவன்ஷ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பத்திரிகையாளர், சமூக சேவகர் என பல அடையாளங்களுக்கு சொந்தமானவர் திரு ஹரிவன்ஷ் என்றும் அவையை நடுநிலையாக நடத்துபவர் என்ற பெயரை பெற்றவர் என்றும் கூறினார். நடுநிலை தவறாமல் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பளித்து மாநிலங்களவையை அவர் நடத்தும் விதத்தை அனைத்து உறுப்பினர்களும் நேரில் கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தலைவர் திரு கேசவராவ், பிஜேபியைச் சேர்ந்த பிரசன்ன ஆச்சாரியா, திமுகவைச் சேர்ந்த திரு திருச்சி சிவா ஆகியோரும் திரு ஹரிவன்ஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை வாழ்த்தி பேசினார்கள். மக்களவையில் நேற்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2020-21ஆம் ஆண்டிற்கான 2,35,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினத்திற்கு வகை செய்யும் துணை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தார். இதில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கை மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு 14,231 கோடியே 96 லட்சம் ரூபாய் ஒதுக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வழங்கும் மானிய உதவிகளுக்காக 4,860 கோடி ரூபாயும், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு மானிய செலவுகளை ஈடு செய்ய 10,000 கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளுக்கு மூலதன உதவியளிக்க 20,000 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது. முத்ரா திட்டத்தில் வழங்கப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்தியவர்களுக்கு 2% வட்டி தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக சிறுதொழில் வளர்ச்சி வங்கிக்கு மானியமாக 1,232 கோடி ரூபாய் வழங்க இந்த மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% குறைக்கும் வகை செய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நேற்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தாக்கல் செய்தார்.
ஏற்கனவே இது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்திற்கு பதிலாக அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஓராண்டு காலத்திற்கு எம்பிக்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணிசமாக குறைக்கப்படும். நாட்டில் கோவிட் நோய் தொற்று பரவலை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் தொற்று நிலைமை மற்றும் அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் அவர் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்தார். நாட்டில் 10 லட்சம் பேரில் 3328 பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் இத்தகைய தொற்றுநோய் மற்றும் பேரிடர் சவால்களை கையாள்வதற்கு ஆராய்ச்சி, சுகாதார கவனிப்பு, பொது சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 65,000 கோடி ரூபாயை செலவிடுவது பற்றி அரசு பரிசீலித்து வருகிறது என்று கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்துடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தியது. அனைத்து மருத்துவமனைகளிலும் தற்போதுள்ள ஆக்ஸிஜன் இருப்பை முறையாக கண்காணிப்பதோடு முன்கூட்டியே ஆக்ஸிஜன் தேவையை உணர்ந்து அவற்றை இருப்பு வைப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் வாயுவை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் போக்குவரத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு மாநில அரசுகள் நிலுவைத் தொகையை உடனுக்குடன் செலுத்துவதோடு தடையற்ற ஆக்ஸிஜன் விநியோகத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கு நடத்தப்பட்ட JEE தேர்வை காட்டிலும் நீட் தேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், கோவிட் தொற்று உள்ள சூழ்நிலையில் இத்தேர்வுக்கு பதிவு செய்திருந்த மாணவர்களில் 90% பேர் பங்கேற்றதாக கூறினார். சவாலாக எடுத்துக் இத்தேர்வை மத்திய அரசு நடத்தி முடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவித்துள்ளது. உள்நாட்டில் கடந்த சில வாரங்களாக வெங்காயத்தின் விலை அதிகரித்த காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்நாட்டில் வெங்காயம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதோடு விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்ட குறைப்பு பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் பள்ளிகளை திறக்க முடியவில்லை. இதன் காரணமாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தை கணிசமாக குறைக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்தது. இதற்கான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பொறியியல் இறுதிப் பருவ தேர்வுகள் ஆன்லைனில் 1 மணி நேரம் நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்கான மாதிரி ஆன்லைன் தேர்வு வரும் 19ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் பருவத் தேர்வில் 40 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் 30 கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் இறுதிப் பருவத் தேர்வுகள் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றொரு செய்திக்குறிப்பில் ME, MArch உள்ளிட்ட பட்ட மேற்படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 30ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து நேற்று 5799 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,53,165 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 5752 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 991 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். மாநிலத்தில் 46,912 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று 53 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 37,80,108 அதிகரித்துள்ளது. 48,46,428 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பலனளிக்காமல் 79,722 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நோய் தொற்றை கண்டறிய தொடர்ந்து பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 5,72,39,428 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றை தடுக்கவும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்கவும் உள்ளாட்சித்துறை சார்பில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று 483 காய்ச்சல் கண்டறியும் முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி சார்பில் கரிசல்குளம், ஆணையூர், கொடிக்குளம், நரிமேடு, அனுப்பானடி, அவுனியாபுரம் உள்ளிட்ட 22 இடங்களில் நடமாடும் மருத்துவ முகாம்களுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்புக்கான கலந்தாய்வுக்கான காலக்கெடுவை நீட்டிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் வழக்கு விசாரணை இம்மாதம் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.
விவசாயிகளுக்கான பிரதமரின் ஆதரவு திட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்பதை கண்டறிய குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டு புகார்கள் வரப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டு குழுக்கள் அமைத்து அந்த நபர்கள் யாருக்கெல்லாம் தவறுதலாக சென்றிருக்கிறதோ அந்த அமௌண்ட் எல்லாம் ரெக்கவரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 6234 நபர்கள் உடைய அக்கௌண்ட்டுக்கு தவறுதலாக சென்று கண்டறியப்பட்டு அதில் 3100 பேர்த்துக்கிட்ட நம்ம வசூல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2.32 கோடி ரூபாயில் அது 1,10,00,000 ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அதே போல இதில் ஈடுபட்டிருக்கின்ற நபர்கள் மீது காவல்துறை மூலமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள செய்தியில், அண்ணாவின் லட்சியமான ஜாதி பேதமற்ற சமநிலை சமுதாயத்தை உருவாக்கிட ஒற்றுமையோடு உழைக்க உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். அண்ணாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 131 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அதிகாரிகளுக்கு அண்ணா பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கூடலூர் நெடுஞ்சாலையில் பூத்துக் குலுங்குவதை பொதுமக்கள் ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதிகளில் 12 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது பூத்துக் குலுங்குகின்றன. இந்த வகையான பூக்கள் ஒருமுறை பூத்தால் மீண்டும் 12 வருடங்கள் கழித்து பூக்கும் என்றும் இதற்கான சரியான கால அளவுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த குறிஞ்சி பூக்களின் இதழ்கள் ஊதா நிறத்திலும் உள்பகுதி வெள்ளை நிறத்திலும் காணப்படுகின்றன. பொதுவாக இது நீல குறிஞ்சி என அழைக்கப்படுகின்றன. பாறைகளுக்கு இடையே இருப்பதால் கல்குறிஞ்சி என்ற மற்றொரு பெயரும் இதற்கு உண்டு. இந்த வகை பூக்கள் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூத்து குலுங்குவதை காண முடிகிறது. கர்நாடகா, கேரளா மற்றும் வடமாநில சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பூத்து குலுங்கும் மலர்களை கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக சுற்றுலா பயணிகள் இல்லாத நிலையில் உள்ளூர் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மட்டுமே இதனை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். உதகமண்டலத்திலிருந்து என் மயில் வாகனன். அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படுவதற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகளை இணையதளம் மூலம் அனுப்ப இன்று கடைசி நாளாகும். இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் இணையதளம் வழியாக மட்டுமே பெறப்படும். வங்கக்கடலில் ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. இதன் காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சேலம், நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். சர்வதேச அளவில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,89,18,900 அதிகரித்துள்ளது. இலங்கை அருகே தீ விபத்துக்குள்ளான கப்பல் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மோட்டார் எந்திரங்களும் இயங்கும் நிலையில் இருப்பதாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு இந்தியாவிற்கு ஹில்சா வகை மீன்களை ஏற்றுமதி செய்ய பங்களாதேஷ் வர்த்தக அமைச்சகம் அந்நாட்டு வர்த்தகர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைத்து செயல்படவும் சுதந்திரமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கவும் இந்தியாவும் ஜப்பானும் ஒப்புக் கொண்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு கல்யாண் சிங்கிற்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவிட்-19 தொற்று காலத்தை பயன்படுத்தி சில நாடுகள் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக ஐநா சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டம் சேட் நினைவு அரசு மகப்பேறு மருத்துவமனையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று ஆய்வு செய்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோமியோபதி மற்றும் இந்திய மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையிலும் நீட் தேர்வை அறிமுகப்படுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்ட குறைப்பு பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.